வணக்கம் மக்களே, வட லண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரேக் டைமு எல்லாருமே ஃபுட்பால் இல்லாமல் மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கிற நேரம். ஒரு சில பேர் அப்பாடா ஃபுட்பால் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் எப்படியோ உட்காந்துருக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஐபிஎல்லும் ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சு சாம்சன் கஷ்டப்பட்டு ஆடி முடிச்சு தோற்று அப்படியே தோக்கிற நிலைமைக்கு போய் அவுட் ஆகிட்டோம். அதை ஒரு கியூவை எடுத்துக்கிட்டு நானும் ஆகாஷம் சரி இந்த மேட்ச் இதுக்கு மேலே வழங்காது, நம்ம இன்றைக்கி ரெக்கார்டிங்கை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்க்கு வந்திருக்கோம். எஸ், இது நம்மளுடைய எபிசோட் 451 நினைக்கிறேன். இது ஒரு நார்மலாக நம்ம கேம் ரிவ்யூ பண்ணுறது அந்த மாதிரியான எபிசோட் இல்லாமல் இந்த பிரேக்குக்காக ஒரு எபிசோட். ஆர்டெட்டா டாக்டிக்கலி எப்படி இவால்வ் ஆயிருக்கான், அவர் ராதர் ஆர்சனல் அண்டர் ஆர்டெட்டா டாக்டிக்கலி ஓவர் த லாஸ்ட் 5 சீசன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பற்றி தான் ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இது பேசிக்கலி என்னென்னா, ஃபஸ்ட்டு அவன் வந்தப்போ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்ன செஞ்சான், எஃப்ஏ கப் எப்படி ஜெயித்தோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயும் எதெல்லாம் அவன் பாசிட்டிவாக இருந்தது, எதெல்லாம் நெகட்டிவாக இருந்தது, எந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணினா எந்த இஷ்யூஸ் எல்லாம் பாப்பப் ஆச்சு, அது இனிமேலேருந்து ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்டில் திஸ் சம்மர் விண்டோவில் இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு எபிசோட் நாங்கள் பண்ணிருக்கோம். அஃப்கோர்ஸ் பொதுவாக சொல்கிறது தான், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பல பேர் செல்சி மேட்ச் நாங்கள் போட்டதுக்கு சொன்னீங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது இந்த மாதிரியான ஒரு மேட்சுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ரிவ்யூ பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு பெருமை பாராட்டியா ஆகணும் அப்படின்னு. எஸ், தேங்க்யூ பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. பட் யா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். டேம் சிட்டிசன், அஜித் குமார், இவங்கெல்லாம் ரெகுலர்ஸ், ஸ்ரீவத்சன், பாண்டியராஜன் எல்லாம். மற்றவங்களும் எங்களுடைய எபிசோடில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத போடுங்க. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வெதர் நாங்கள் பேசுகிறது உங்களுடைய ரெசனேட் ஆகுதா இல்லையா, இல்லை பேசுகிறது உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரியுதா, இல்லை லூஸ் மாதிரி பேசுங்கடா, மாற்றி பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருந்தாலும் போடுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அண்ட் அதுக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் எபிசோட் பிடிச்சிருந்தேன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், ஸோ that out of the way, இன்னும் நாங்கள் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகவில்லை என்ற ஒரு கருத்துடன் நம்ம எபிசோட்குள்ளே போயிடுவோம். ஆகாஷ், நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2020 ஜான்வரியில் தான் ஐ திங்க் டிசம்பர் ஆர் ஜான்வரியில் தான் அந்த ஆர்டெட்டாவோட அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுனால. அப்போ நான் இந்தியாவில் அப்போ தான் ஒரு ட்ரிப் வந்திருந்தேன். ரிலேட்டிவ் சீட்டில் இருந்து ஃபோனில் பார்த்து அவனுடைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் லெவல் இல்லடா பேசுகிறான் எல்லாம் அப்படின்னு. ஆனால் என்னதான் ஒரு புது மேனேஜர் வந்துட்டான் அப்படின்னாலுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் மேனேஜர் வரான் இவ்வளோ பெரிய கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டெல்லாம் டெஃபினட்டாக இருந்துச்சு. அவன் வந்த உடனே என்ன செஞ்சான், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் அவன் வந்த உடனே. ஏன்னா அவன்கிட்ட இருந்த டீமுக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கிற டீமுக்கும் இருக்கிற ஓகே லாங் டேர்மாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்ல முடியும்னா இப்போதைக்கு மார்டினெல்லி ஒண்டி தான் இருக்கான். பிகாஸ் யூ ஆல்சோ நோ த டியோனி இஸ் ஆல்சோ லீவிங் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த பாயிண்டில் இருந்த டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ், அட்டாக்கர்ஸ் யாருமே இல்லை அப்பார்ட் ஃப்ரம் சாக்கா அண்ட் மார்டினெல்லி, ரைட்? ஸோ இந்த பாயிண்டில் வேர் வாஸ் இட், ஹவ் வாஸ் இட் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் முதல் 6 மாதத்தில் அவன் 8வது முடித்தோம், ஒரு எஃப்ஏ கப் ஜெயித்தோம். அந்த ஜேர்னி எப்படி போச்சு? வந்தோடனே பார்த்து பதறிட்டானா அவன், என்னடா இது டீம் இப்படி இருக்குன்ட்டு? ஆக்சுவலாக நான் ஆர்டெட்டா போட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தப்போயே அவங்ககிட்ட ஒரு கிளியர் ஐடியா இருந்தது. ஓகே இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ உனாய் எமரியோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சரி இவனோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு கிளியர் ஐடியா இருந்தது. ஓகே இந்த கிளப்பு இப்படி தான் இருக்குது, பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது நீயும் நானும் ஃபுட்பால் பார்க்குறோம், நம்மளுக்கு அது தோன்றது வேறு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் பார்க்குறப்ப நானும் என் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னோட ஒய்ஃப் சொன்ன விஷயமும் அதுதான். லைக் வாட் ஷீ செட் வாஸ், கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அவன் பேசுறதுல, அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கு தெரியுங்கிற மாதிரி. எனக்கு அப்போ தான் ஓகே எம்பளுக்கு புரியறது வேற, லைக் வெளியிருந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஓகே அவன் ஏதோ சொல்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லுது. இது எனக்கு என்னமோ இது டே டகுல் விடாதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தோணுது. பட் ஆனால் ஜெனுவினா அது நடந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த டைம்ல ஃபைனல் இயர் நினைக்கிறேன். அந்த டைம்ல நான் லீவ் போட்டேன், செகண்ட் ஹாஃப் லீவ்லாம் போட்டு நான் இவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கணும்லாம் வீட்டுக்கு வந்தேன். அந்த அளவுக்குலாம் பண்ணேன். ஸோ ஆனால் செம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அப்போவே ஒரு கிளாரிட்டி இருந்தது ஆக்சுவலாக. பட் ஆனால் அவன் என்ன ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டீமில் அந்த கேரக்டர் கிடையாது, டிசிப்ளின் கிடையாது அப்படிங்கிறது. டிசிப்ளின் மோஸ்ட்டாக இந்த 17-18 வெங்கர் சீசன்லேருந்தே டிஃபென்சிவ் டிசிப்ளினும் சரி, ஒரு அட்மாஸ்பியர் அரௌண்ட் கிளப்புமே பயங்கர டாக்ஸிக்காக இருந்தது. ஸோ அவன் வந்தோடனே அதான் சொல்லியிருப்பான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், நாங்கள் இந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம். இது
எதுவுமே ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுப்பான். ஸோ ஹி வாண்டட் டு சேஞ்ச் அட்மாஸ்பியர், பட் ஆனால் அதுக்கு வந்து ஹி நீட்ஸ் டைம். அவன் சொல்லியிருப்பான், நான் வந்து அந்த ரெஸ்பெக்ட் அந்த சப்போர்ட்டை வந்து நானாக ஏர்ன் பண்ணணும் ஃப்ரம் த ஃபேன் பேஸ் அண்ட் த பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் வந்து அது நல்லா அடாப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து ஓகே இட் வாஸ் ஷேக்கி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வின்ன யுனைடெட் கூட ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் தான் வந்தது. ஒரு ட்ரா ஒரு லாஸ் நினைக்கிறேன். செல்சி கூட கடைசி நிமிஷத்தில் தோப்போம், யுனைடெட் கூட 2-0 வின் பண்ணுவோம். 2-0. யா, அது அப்போ வரைக்கும் வந்து ஒரு மாதிரி அவன் ஓகே ஓசில வச்சு ஒரு செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஓகே அவன் தான் ஒரு பிரைம் கிரியேட்டர், வந்தோடனே எதுவும் ஸ்டாம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற டீமே வந்து ஒரு மாதிரி டிஃபென்சிவா சாலிடா வச்சுட்டு ட்ரை பண்ணான். நம்ம சாலிடா இல்ல, பட் ரைட் அந்த டிஃபென்ஸ் சாலிடா எதிர்பார்க்கறதும் தப்பு. ஆமா ஆமா. ஸோ அதனால வந்து ஒரு அந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் மார்ச் பிப்ரவரி வரைக்கும் ஹி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டாம்ப், அதாவது ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் அதையவே வச்சுட்டு மேபி சம்மர்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சரை அப்படிங்கிறது அவன் மைண்ட்ல இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து இந்த கோவிட் 2 monthsனால ஐ திங்க் ஹி ஓசிலோட அவுட், அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், அவுட் சைடு இஷ்யூ, பாலிடிக்ஸ், அப்புறம் இவங்க கூடயும் பிரச்சனை, டிசிப்ளினரி இஷ்யூ எல்லாமே இருந்ததுனால ஐ திங்க் ஹி பஸ்ட் ஹிம் அவுட். ஸோ அவன் வந்து ப்ராபப்ளி இருந்த ஒரே கிரியேட்டர் அவுட்டு, கிளப் அவுட்டு, ஐ மீன் ஸ்குவாடை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஸோ அப்புறம் என்ன பண்ணா, ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நம்ம டாக்டிக்கலாக பார்த்தோம்னா மேபி நான் போர்டு வச்சிருக்கியா? ஆமாம், என்ன பண்ணுறது, அந்த அந்த ஸ்குவாடை போடுறதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் கடந்து வந்தாச்சுங்கிற மாதிரி இருந்தது. போடுறப்பே கஷ்டமா இருந்துச்சு, என்ன பண்றது. நிஜமாவே அதெல்லாம் வெறுத்துருச்சு வாழ்க்கை, அந்த ஸ்குவாடை வச்சுட்டு. எனக்கு இப்போ அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடணுங்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த பாட்டு. ஓகே வந்துடுச்சா? இப்போ இதுதான் அந்த கொடூர ஸ்குவாட் தட் ஒன் இஸ் தி எஃப்ஏ கப் அப்படிங்கிறது சொல்லலாம். மேபி இங்கே வந்து நம்ம இது வந்து போஸ்ட் மார்ச் அப்படின்னு சொல்லலாமா, இது வந்து கோவிட்க்கு அப்புறம். ஸோ இது வந்து சாக்காவே ரிமூவ் பண்ணிடலாம், சாக்கா போய் உள்ள வரவே இல்லை. ரைட்டு. ஸோ ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஓசில் லெஸ் ஆர்சனல் இப்படி தான் ஆனாங்க. செபயோஸ் இருந்தான் அப்போ. இதுல செபயோஸ் தான் கிரியேட்டருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அங்க அந்த முக்கியமான விஷயம். இவனை 2வது டீம் லோன்ல வாங்கினப்பே எனக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டேன். அதான் அந்த விண்டோலாம் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். ஸோ இது இப்படிதான் செட்டப் பண்ணியிருந்தோம் கோயிங் ஃபார்வர்ட் தட் 4 months ஃப்ரம் மார்ச் ஐ திங்க் ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இனிஷியலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இந்த பிரைட்டன் கேமுக்குள்ள வந்து தோப்போம். இந்த செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-1 தோப்போம். அந்த லெனோ கழுத்து பிடிக்கிறது, மட்டியோ கொண்டூசி கழுத்து பிடிக்கிறது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்தது இதெல்லாம். ஸோ வந்து ஐ திங்க் அவன் என்னன்னா, இந்த இருக்கிற டீம்ல ஒர்க் ரேட் இருக்கிற பிளேயர்ஸ், இருக்கிறதுலே ஒர்க் ரேட் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து அவன் வந்து ப்ரிஃபர் பண்ணான். ஸோ அவனோட ஸ்ட்ராட்டஜி படி ஓகே இவங்கெல்லாம் தேர் குட், வில் ட்ரை வித் தெம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ மேட்டியோ கண்டூசி இருந்தான், ஓசில் இருந்தான், எல்லாருமே இருந்தாங்க, பட் யாரையும் யூஸ் பண்ணல. ஸோ ஹி வாண்டட் தட் கேரக்டர், இந்த ஒரு கரேஜ் எல்லாமே எதிர்பார்த்தது தான். இப்படி இந்த மாதிரி ஸ்குவாடை, இந்த மாதிரி டீமை பில்ட் பண்ணா இனிஷியலா இந்த 4 months. இது இந்த 3-4-3 என்னால் ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து வின் பண்ணதே ஒரு மாதிரி ஒரு பிளே புக் ஸ்டைலில் கோல் போடுறது தான். ஏன்னா 2 ஸ்டைலையும் நம்ம 2 அவுபமேங் போட்ட கோல் 2 தடவையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோல் தான் போடுவான் அவன். ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், ஒரு கோல் அந்த இது பண்ணி விடுவான், லூப் பண்ணி விடுவான் லாபு. பட் மிச்சம் 2 கோல், ஒன்று வந்து கரெக்டாக பெப்பேலேருந்து கிராஸ் வரும், அபாமேங் வந்து ஃபார் போஸ்ட்டில் வந்து இது பண்ணுவான். அது கிட்டத்தட்ட ஒரு பிளே புக்கில் விளையாடின கோல் மாதிரி தான் 2 தடவை போட்டாங்க. அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவன் கோச்சிங் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் தான் வந்துச்சு. ஓகே, ஒரு ப்ராப்பர் பிளே வச்சுட்டு ஒரு கோல் போடுறதுக்கு ஒரு கிளியரான ஒரு பாத் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஓகே நான் அந்த ஒரு ஏதாச்சும் இவனை நம்பணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் எனக்கு அப்பதான் வந்துச்சு. கரெக்டா? கரெக்ட், அதுதான். ஸோ வந்து ஆனால் இதில் என்னன்னா, எடுத்தோடனே ஒரு கிளாரிட்டி, ஓகே வி வாண்ட் டு அட்டாக் வித் 5, டிஃபெண்ட் வித் 5ங்கிறது அந்த கிளாரிட்டி முன்னாடியிலேருந்தே எனக்கு இருந்தது. ஸோ வந்து அதை பொறுத்து தான் எல்லா அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 பேர் இருப்பாங்க, 5 to 6 அட்டாக்கர்ஸ் வந்து கமிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் ஹி வாண்டட் தட் 6 months வந்து இப்படி தான் வந்து அவன் ட்ரை பண்ணான்.
நேரோவா உள்ளுக்குள்ள நேரோவா, ஃப்ரண்ட் த்ரீ ஆமா நேரோவா போயிட்டு. நேரோவா, ஆமா மெய்ட்லண்ட் நைல்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெர்ட் பண்ணி விளையாடுற மாதிரி. டியர்னி வந்து லெஃப்ட் சென்டர் பேக் ஆடுவான், அவன் வந்து அந்த போஸ்ட் ரன்ஸ் எடுப்பான் அந்த ஓவர்லாப் பண்றப்போ அபமேயங் பாக்ஸ்ல இருந்த மாதிரி. ஸோ இதுதான் அவன் ட்ரை பண்ணி இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேட் ஒன்லி அரௌண்ட், நான் செக் பண்ணேன், நம்ம வந்து ஒரு 37% தான் ஆவரேஜ் பொசிஷன் வச்சிருந்தோம். அது ரைட் வந்து ரைட் ரைட். இது வந்து இதோட டிராபேக் என்னன்னா வி குடன்ட் ஹேவ் த பொசிஷன். ஆர்டேட்டாவோட பிலாசபி வந்து பொசிஷன் அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு வச்சு வி நீட் டு டாமினேட் கேம்ஸ் டாமினேட். இருக்குது. ஸோ வந்து இந்த பிரச்சனை இந்த இதில் வந்து வி குட் அந்த எஃப்ஏ கப் ஃபைனல்லே பார்த்தோன்னா நம்ம கிட்ட ஒரு 38% தான் இருந்தது நினைக்கிறேன். செல்சி டாமினேட்டட் த கேம், மீன் வித் த பால் நான் சொல்கிறேன். ஆஃப் த பாலை நம்ம நல்லா டிஃபெண்ட் பண்ணோம், பட் ஆனால் வந்து வித்தவுட் த பால் வந்து மீன் வித் த பால் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து அட்டாக்கர்ஸ்னால வந்து பாலை கண்ட்ரோல் பண்ணி இதில் இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னா ஷாக்கா மட்டும்தான். மற்ற லூயிஸ் டு an extent சொல்லலாமா? லூயிஸ் ஓரளவுக்கு ஆன் த பால் ஓகே, பட் ஸ்டில் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குமான்னு கேட்டா அவங்ககிட்ட கண்ட்ரோல்லாம் கிடையாது. when you press him அவன் வந்து பாலை விட்டுருவான் மோஸ்ட்லி. இப்போ வந்து லூஸ் பால் விடுவான். ஜாக்கா ஒருத்தன் தான் ஒரு நம்பலாம், ஓகே இவங்ககிட்ட கொடுத்தா ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மிட்ஃபீல்டில். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 6 months ஒரு போஸ்ட் கோவிட்ல வந்து ட்ரை பண்ணது. பட் இதுவுமே ரொம்ப நாள் ஐ திங்க் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஏன்னா வந்து அதுக்கு அடுத்த சீசனே பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் சீசன் போயிட்டோம்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கப்ரியல் வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் பார்ட்டி வாங்கினோம், கப்ரியல் வாங்கினோம். பட் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா இருங்க, நான் அதையும் மேபி ஐ வில் ஷோ யூ. 2020 ஓ இவ்வளோ வித்த கட்டி வச்சிருக்கியா நீ? நைஸ். ஓகே, அதான் அந்த அந்த பீரியட்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே லைக் நீ சொன்ன மாதிரி பால் வந்தாலே வந்து பாலை வந்து பார்த்து பயந்து அது ஒரு பாம் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு மாதிரி என்ன பண்ண போறோம் தெரியும், ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. கரெக்ட். நாட் குட் வித் பால். எக்ஸாக்ட்லி, நாட் குட் வித் த பால் அண்ட் cannot decide சிச்சுவேஷன் சொல்லலாம். அதாவது ஒரு அபமேயங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா பண்ணுவான், பட் ஆனால் அவனால் அந்த பில்டப்ல வந்து பெருசாக ஒரு குவாலிட்டி கிடையாது. ஆனால் லக்கசெட் பில்டப்ல நல்லா பண்ணுவான், ஃபினிஷிங் வராது அந்த அளவுக்கு. ஏன்னா அவனோட பாக்ஸ் கிராஷ் பண்ண மாட்டான். அந்த இங்க இவ்வளோ வந்துட்டு இங்க இருந்து வரதுக்குள்ள அந்த திருப்பி போயிட்டு வரதுக்குள்ள ஆமா அந்த அட்டாக்கே முடிஞ்சிடும். அப்புறம் இங்க ஒருத்தன் இருக்கான, அவனை பத்தி பேச விரும்பல, ஜஸ்ட் நான் விளாண்டதுனால போடுறேன். ஏன்னா அவன் தான் மொத்தா விளாண்டான் அந்த சீசன், உருப்படாத சீசன், 8th ஃபினிஷ் பண்ண சீசனு. ஸோ இவனை வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின்னர் இது இப்படின்னு மீன் எப்படி சொல்றது அப்படின்லாம் சொல்லி வாங்கினோம். ஒன்றும் பெருசா பண்ணல, பிரீமியர் லீக் வின்னர்னு சொல்லிட்டு. ஆனா அவன் நேர்மையை நம்ம பாராட்டியே ஆகணும், அவனே கான்ட்ராக்டை கிழிச்சிட்டு போயிட்டான். கரெக்ட், அது வந்து ஆமா கரெக்ட், பாராட்டணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசனோட செட்டப், ஃபர்ஸ்ட் 6 months செட்டப்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஸ்மித்ரோ கிடையாது, ஓசில் வந்து லோன் அவுட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை லோன் அவுட் கூட பண்ணல, ஃபர்ஸ்ட் 6 months அவனோட ஸ்குவாட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணல. ஏன்னா அவனை இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. வி குடன்ட் மூவ் ஹிம் அவுட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பார்ட்டி வாங்கினோம், ஐ திங்க் கப்ரியல் வாங்கினோம், இது இன்னும் மாற்றல. ஐ திங்க் மார்டினஸ்க்கு பதிலாக லெனோ இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ வந்து வில்லியன் வாங்கினோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டப்புமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா சாக்காவுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது. ஓகே, ஒரு அட்டாக்கிங் லெஃப்ட் விங் பேக்காக ஆனாலும் அவன் வந்து போக போக ஓகே அவன் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த சிட்டி கேம் இன்னும் ஞாபகம் இருக்கு. 1-0 ஜெயிப்போம், தோப்போம், 1-0 தோப்போம். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா சாக்கா வந்து நல்லா அந்த மிட்ஃபீல்ட் ஆடுவான், எல்சிஎம் ரோல் ஆடுவான், அந்த வில்லியன் வந்து ஒரு மாதிரி 10 ஆடுவான். ஸோ அப்பதான் வந்து சாக்காவோட குவாலிட்டி இன்னும் ஒரு நல்ல குவாலிட்டி தெரிஞ்சது. ஓகே இவன் வந்து டீமை கேரி பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளிம்சஸ் கிடைச்சது அந்த டைம்ல. ஸோ இந்த இதுல என்ன டிராபேக் அப்படின்னா பேக்லைன் ஸ்டில் அதே டிராபேக் தான். ஹோல்டிங் வந்து நாட் குட் இனஃப் வித் த பால். இந்த ரைட் ஹேண்ட் சைடே ஒரு பாடாவதி ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லலாமா. வில்லியன், பெலரின் இதெல்லாம் ஒரு பெருசா இல்லை. ஸோ வந்து இன்னொன்று வந்து வி ஹேட் அரௌண்ட் 30 பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட் அந்த டைம்ல. ஓசில், கொண்டோசி, கொலாசினாச் யாரையுமே யூஸ் பண்ணாம அவங்களுக்கு மூவும் பண்ண முடியல இந்த கோவிட் விண்டோனால. லூக்கஸ் டொரேரா இருந்தான் அந்த பாயிண்ட்ல இருந்தான்ல. லூக்கஸ் டொரேரா ஐ திங்க் போயிட்டான், அத்லெட்டிகோ மேட்ரிட் போயிட்டான், பார்ட்டி வாங்கினோம் அங்க போயிட்டான், லோன்ல போயிட்டான். ஸோ அவனை யூஸ் பண்ணல ஆர்டெட்டா. அந்த 2 months தான் யூஸ் பண்ணான், அதுக்கப்புறம் அவனை யூஸ் பண்ணவும் கிடையாது. ஸோ வந்து இந்த டீம் வந்து பிரச்சனை ஆனதுக்கு இந்த டீம்ல நம்ம எப்படி அட்டாக் எப்படி போவோம்? லைக் இப்ப சாக்கா வந்து எல்சிஎம் உள்ள வந்துடுறான்னு சொல்ற, பட் நம்ம வந்து அபாமேயங் இருக்கிறதுனால லெஃப்ட் சைட் டாமினண்டா தான் இருந்தோம் இந்த பாயிண்ட்ல. இல்ல இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 4 months இருக்கு இல்லையா அந்த சீசன்ல நம்ம அட்டாக்கே கிடையாது நம்ம கிட்ட.
இந்த இந்த செட்டப் வந்து வில்லியனை சுத்தி செட்டப் பண்ணி அபமேயங் ஒரு மாதிரி, ஏன்னா அபமேயங் அடிச்சு அபமேயங் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு அவனால கோலே அடிக்க முடியல, முடியல. பாக்ஸ்குள்ள விளையாட முடியல, லக்கசெட்னால ஒழுங்கா விளையாட முடியல. ஸோ சம்டைம்ஸ் வில்லியன் 10 விளையாடுவான், அந்த பெப்பே வந்து ரைட்ல விளையாடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4 months செம க்ளூலஸா இருந்தோம். ஏன்னா வந்து அட்டாக்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஓரளவுக்கு வந்து கோல்ஸ் வந்ததெல்லாம் ஒரு கட்டத்துல வந்து கப்ரியல் தான் ஒரு கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு டீம் கூட வந்து ஹெட்ரா வந்து அடிப்பான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவன் தான் அடிச்சிட்டு இருக்கான் கோல். ஆனா அடிச்சிட்டு இருக்கான், அதுதான் பிரச்சனை. அவன் கோல் அடிப்பான், இல்லாட்டி இந்த மாதிரி அவன் ஆர்டிட்டா கூட சொல்லுவான், டியர்னி வந்து ஒரு 43 கிராஸ் போட்டான், அது வந்து டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா வந்து கோல் ப்ராபபிலிட்டி போயிருக்கணும்னா சமாளிச்ச காலம் இதெல்லாம். ஞாபகம் இருக்கு. இதுதான் மேக்ஸ், எப்படியாச்சும் ஒரு இதுல வந்து உள்ளுக்குள்ள போயிடணும், அதுதான் வந்து மேக்ஸ் அப்படிமா ஞாபகம். சோ இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு சாக்கா வந்து ஒண்ணு சாக்கா இப்படி இருப்பான், அவுமேயங் எப்படி இருப்பான், அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். நம்ம கோல்ஸ் எல்லாம் வரவே இல்லை. நான் சொல்லணும்னா தட் பீரியட் வந்து செம்ம ட்ரை. நம்ம கோல்ஸும் கிடையாது. நம்ம பெர்ன்லி கூட 1-0 தோப்போம். அவுமேயங் வந்து ஓன் கோல்லாம் அடிச்சு தோப்போம் அந்த மேட்ச். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பீரியட், ரொம்ப டஃப் பீரியட் ஆக்சுவலா. அதோட மெயின் ரீசன் என்னன்னா ஆர்டிட்டானால he couldn't stamp that authority in the squad. ஏன்னா வந்து அவங்க கிட்ட ஒரு 30-32 பிளேயர் இருந்தாங்க. 23-24 மேல மேனேஜ் பண்றதே கஷ்டம். அந்த டைம்ல ஒரு 8 பேர் வந்து ஸ்குவாட்லயே இல்ல, அவுட் சைட் நாய்ஸ் பிரச்சனை இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். இப்போ ரிசல்ட்டே வரல. ஐ வுட் சே பயங்கரமா அவனுக்கே வந்து ஓகே, அவன் கூட சொல்லியிருப்பான், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கே குறைஞ்சிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல அப்படின்ட்டு. ஒரு அந்த ஐ திங்க் வந்து அந்த செல்சி ப்ரீ செல்சி கேம் நினைக்கிறேன், நம்ம ஜெயிப்போம் இல்லையா ஒரு மாதிரி இஎஸ்ஆர்லாம் வந்து. ஸோ ஆமா அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி இல்ல அந்த பாயிண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அதோட அதுதான் வந்து but this is again the same season, less first full season. yeah first 4 months, first full seasonல 4 months. so இது வந்து I think this is the second part. அதாவது செல்சி கேம் போஸ்ட் டிசம்பர் ஜனவரில இருந்து போஸ்ட் 26th இது. அப்ப ஜான்ல தான் ஆக்சுவலா நம்ம வந்து ஓடகார்ட் வந்து லோன்ல எடுத்துட்டு வந்தோம் அந்த பாயிண்ட்ல. ஓடகார்ட் லோன்ல வாங்கினோம் அந்த பீரியட் இது. ஸோ இப்படி வாங்கினோன்னா செட்டப் கொஞ்சம் மாறிடுச்சு. ஐ திங்க் வந்து ஹி ட்ரைட் டு ஓகே இது வந்து சம்மரில் வந்து இப்படிலாம் பண்ண போகிறோங்கிறது ஜான்வரியிலே முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த பென் ஒயிட் சம்மர் வந்து ஜான்வரியில் வந்து ஓடிகார்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் லோனில். பட் அவன் அப்பயே சொல்லியிருப்பான், நாங்கள் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் இந்த மாதிரி தான் விளையாட போகிறோம், அதனால தான் வி வாண்டட் 2 number 10s அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இஎஸ்ஆர் அப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வருவான், அந்த செல்சி கேம் இம்பாக்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து அது ஆக்சுவலா செம ஃபன். நீங்க பாத்தீங்கன்னா செல்சி கூட ஒரு 3 கோல் அடிப்போம், அதை தொடர்ந்து அடிப்போம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு வந்து வெஸ்ட் பிராம் கூட ஒரு 5 கோல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் கூட யாரு புல்ஸ் கூட நினைக்கிறேன், அப்புறம் ஒரு 3 கோல் 4 கோல், நார்விச் கூட 5 கோல் அடிப்போம். ஸோ இது நல்லா ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் அப்பெல்லாம் நம்மளோட தாட் என்னவா இருக்கும், ஓகே டியர்னி மெயின் ஆளா இருக்கிறப்போ வந்து ஓகே கோயிங் ஃபார்வர்ட் அவன் தான் இருப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதே மாதிரி சாக்கா வந்து அந்த டைம்ல தான் ஓகே ரைட் விங்ல ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச ஆர்டேட்டா இந்த மாதிரி. ஸோ செட்டப்பே இப்படிதான் இருக்கும். மறுபடியும் இந்த வைடு அப்போ நம்ம வந்து நேரங்கள்லாம் ஞாபகம் இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் கேப்ரியல் சென்டர் பேக்கான்னு பேசிட்டு இருந்தோம். இங்க பார்த்தாக்க வந்து நம்ம ஹோல்டிங் வந்து சென்டர் பேக் மாதிரி வந்து இதை நம்ம ஃபீல் பண்ணா அதெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கணும் இப்பதான் எனக்கு தோணுது. ஆமா இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவன் நீங்க எல்லா கேமும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியல, அந்த டைம்ல ஞாபகம் இருக்குமா தெரியல, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து அட்டாக்கே போகாது. ஃப்ரம் கப்ரியல் ஜாக்கா பார்ட்டி இந்த மாதிரி தான் போகும். இவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடே இருக்காது. நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அதனாலதான் வந்து அந்த சம்மர்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த சீசன் முடிஞ்சு சம்மர் 2021 நினைக்கிறேன், அந்த பென் ஒயிட் சம்மர்ல வந்து 2 ரைட் சைடு பிளேயர் வாங்குவோம். ஒன்னு வந்து பென் ஒயிட் வாங்குவோம், ஒன்னு டோமியாஸ் வாங்குவோம். ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த பில்டப் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து திரும்ப சலீபா வருவான், திரும்ப அவனை லோன் பண்ணிடுவான். பட் ஆனா அது வந்து இந்த பார்ட் ஆஃப் தி 6 months 4 to 5 months இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்தது. ஓகே ஆர்டேட்டாக் இது இப்படிதான் நம்ம அட்டாக் பண்ண போறோம், இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் தான் வாங்க போறோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டில் நம்ம அந்த டிஃபென்சிவ் ஃப்ரைலிட்டிஸ்ல இருந்தது. கரெக்ட். பட் ஆனா இதை வச்சுட்டு வந்து we were able to sort of நீ சொன்ன மாதிரி வந்து get big wins. அந்த ஒரு குரூப் ஆஃப் டீம்ஸ் யார் கூட நம்ம வந்து அதுக்கு முந்தின சீசன் முக்கிட்டு இருந்தோமோ அவங்களோட வந்து ரிசல்ட் இருக்க முடிஞ்சது. ஆனா பிக் 6 கிட்ட இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருந்தோம் அந்த பீரியட்லயுமே. பிக் 6 கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. டாட்னம் யுனைடெட் தவிர எல்லாத்துக்கூடயும் வாங்கிட்டு தான் இருந்தோம் மோரோலஸ். யுனைடெட் கூடயுமே ஆமா, டாட்னம் யுனைடெட் தவிர எல்லாத்துக்கூடயும் வாங்கினோம். டாட்னம் கூட வாங்கினோம்னு நினைக்கிறேன். 2-0 தோப்போம் மொரினியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் நினைக்கிறேன்.
செகண்ட் ஹாஃப் சீசன்ல ஓலையோடயும் தோப்போம்னு நினைக்கிறேன். ஓடில எல்லாம் போய் தோப்போம் தான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ல இல்ல நம்மளுக்கு இல்ல வந்து இல்ல இந்த சீசன் ஓட்டில ஜெயிப்போம் ஆக்சுவலா. ரெண்டுமே டபுள் அடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னு வந்து அபோமியங் பெனால்டி அடிப்பான். ஆமா, அபோமியங் பெனால்டி 1-0 ஜெயிப்போம். இன்னொன்னு வந்து ரிட்டர்ன் லெக்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2-0 நினைக்கிறேன். 2-0 2-1 ஜெயிப்போம். கரெக்டா? அது எக்ஸாக்ட்டா இல்ல 0-0 நினைக்கிறேன். அது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல டைம்ல சம்திங். பட் ஆனா வந்து ஃப்ரம் தட் ஒரு 6 மந்த்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு அவனோட 6 மந்த்ஸ், அப்புறம் ஒரு 4 மந்த்ஸ், அந்த 10 மந்த்ஸ் ஆஃப் 3-4-3 வந்து அந்த ஒரு 5 மந்த்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எஃப்ஏ கப் வின். அதுதான் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து வந்தப்பவே வந்துட்டு வந்து ஒரு பேக் ஃபோர் வச்சு விளையாடுறேன், இல்லை 4-2-3-1 விளையாடுறேன், 4-3-3 விளையாடுறேன்னு சொல்ல. ஏன்னா ஹி நியூ ஹிடன் ஆஃப் த பிளேயர்ஸ். பட் அதை வச்சுட்டு அவனால் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது 3-4-3 தான். அதுவுமே வந்து நல்ல இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி லைக் நிறைய இடத்துல அடி வாங்கினோம். ஏன்னா நல்லா அது கிளிக்காக இருந்ததுன்னா செகண்ட் சீசன் 8th ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. அந்த பாயிண்ட்ல லைக் கிளிக் ஆனது இவ்வளவுதான் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் நமக்கும் ப்ரீவியஸ் டீமுக்கும் இருந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது டியூரிங் தட் பாயிண்ட் நம்ம 8th ஃபினிஷ் பண்ணுறப்போ அது ஒரு பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ தான் யூரோப்பியன் ஸ்பாட்ஸ்க்கு நினைக்கிறேன் அந்த சீசன் ஃபினிஷ் பண்ணுறப்போ. ஐ திங்க் டாட்னம் 7th முடிப்பானுங்க. அது கடைசி கேம் வீக்ல வந்து நம்ம அவனுக்கு தோத்தா வீல் கெட் தட் அந்த யூரோ கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆமா ஆமா 61-62 கரெக்ட். ஆமா ஆமா நார்விச் கூட ஜெயிப்பாங்க. நம்மளும் ஜெயிப்போம். பட் அது இட் வாஸ் நாட் இனஃப் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட் ஆமா ஆமா 62 பாயிண்ட் தான் கரெக்ட். பட் ஆனா நம்ம இருந்த சிச்சுவேஷன் யோசிச்சீங்கன்னா 15th இருந்தோம் அந்த பாயிண்ட்ல. 15th இருந்து 8th ட்ராக் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து இந்த செட்டப்னால தான் சொல்லலாம். ஓகே இப்படிதான் பண்ண போறோங்கிறது ஒரு ஐடியா இருந்தது ஹார்ட் அட்டாக். பட் ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா செட்டப் எனக்கு இங்கதான் ஒரு क्वेश्चन. கான்செப்ட்னு பார்த்தா அட்டாக்கிங் as 5 டிஃபெண்டிங் as 5 அந்த வந்து 5 லேன்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கணும். நம்ம வந்து பாலை வந்து பின்னாடியிலேருந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது கான்செப்ட். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது ஒரு பேக் 3 ஃபார்மேஷன் வச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வந்து சொல்ல முடியுது. இது வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த பேக் 3 ஃபார்மேஷன் வைக்கிறப்ப உன்னுடைய மிட்ஃபீல்ட் ஃபிளாட் ஆகிடும். உனக்கு அந்த கிரியேட்டருங்கிறது உனக்கு வந்து கோல் பக்கத்தில் இருக்கிறவன் தான் இருப்பான். பட் ஆனால் நம்ம வந்து 3-4-2-1 பண்ணல. ஸ்ட்ரைக்கர் பின்னாடி 2 பேரும் பண்ணல. ஆக்சுவலாக 2 இப்போ அமரம் பண்ணுற மாதிரி 2 அட்டாக்கிங் டன் அந்த கட்டமும் போடல. நம்ம போட்டது வைடாக தான் போட்டோம். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு ஃபேக்டருமே எங்கேருந்து வரும்னே தெரியாத மாதிரி தான் நம்ம வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஸ்பேம் பண்ணிட்டு. ஏன்னா ஓசில் அப்போ மூவ் அவுட் பண்ணிட்டோம். ஐ மீன் நம்ம ஃப்ரீஸ் அவுட் பண்ணிட்டோம். இஎஸ்ஆர் இன்ஜுரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவன் லோன்லேருந்து வந்தால் திரும்பி ஏதோ நீ இன்ஜுரின்னு உட்காந்துட்டான். இன்ஜுரி அப்போ நம்ம 10 கிடையாது. ஓடிகார்டு ஜனவரியில் தான் வாங்கினோம். ஸோ கரெக்டாக இஎஸ்ஆர் ரிட்டர்னும் ஓடிகார்டு லோனுமே ஜனவரியில் நடந்ததுனால ஓகே ஹேட் அட் ஆப்பர்ச்சுனிட்டி டு தட் ஓகே இந்த மாதிரி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு பில்ட் பண்ணான். ஓவர் அவன் வந்து மார்டினெல்லி சாக்கா இஎஸ்ஆரை ட்ரஸ்ட் பண்ணது வந்து அது பெரிய அந்த டைமில் வந்து அவனோட பெரிய ஸ்டெப் ஆக்சுவலாக. இதே ஒரு இன்னொரு மேனேஜர் வந்துருந்தா அதை பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ப்ரொஜெக்ட் பண்ணி ஓகே இந்த மாதிரி பிக் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெப்பே அப்போ தான் 72 மில்லியனுக்கு வாங்கினோம். இதே ஒரு விநாயகரி இருந்திருந்தானா ஓகே நம்ம 72 மில்லியனுக்கு வாங்கிட்டோம் இவங்க தான் விளாட விடணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் ஆர்டேட்டா அதெல்லாம் பண்ணல. ஓகே நீ வந்து யூ ஆர் நாட் குட் இனஃப் டு பிளே திஸ் ஸ்டைல் அப்படிங்கிறத மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அது அவன் என்கிட்டயே சொல்லியிருக்கான். நீ கேப்டனாக இருந்தாலும் பரவாயில்லங்கிறது அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டான். நீ வந்து யூ ஆர் நாட் குட் இனஃப்ங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இது பெப்பேக்கு சொன்னது வந்து பெப்பே ஆக்சுவலாக அக்னாலேஜ் பண்ணியிருப்பான். அடுத்து வந்து இன்டர்வியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. பெப்பே வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு ஆமா இது வந்து அவன் எனக்கு வந்து என்ன பண்ணணும் எல்லாமே ட்ரை பண்ணான். பட் என்னால அதுக்கு மேல வந்து அந்த இதுல வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருப்பான். ஆமா ஆமா அபோமியங் கேஸும் அதே தான். அபோமியங்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பட் அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான் ஆக்சுவலா. அவன் வந்து டிசம்பர்ல அந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே கடைசியா அன்ன கேம் அந்த ஓட்டிலன்னு நினைக்கிறேன் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல ஒரு 3-2 தோப்போம் ரொனால்டோ ரிட்டர்னுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீசன். அது வரைக்குமே ட்ரை பண்ணுவான் அபோமியங் அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு. பட் அவன் அங்கிட்ட இருந்து பெருசா வராது. ஸோ இதுதான் வந்து அந்த சீசனோட செகண்ட் ஹாஃப் செட்டப். இதுல வந்து டிராபேக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ப்ரொஃபைல் வைஸ் எதுவுமே கரெக்ட் இல்ல. நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இஷ்யூ இருக்கு. ஓடகார்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க கிரியேட்டிவிட்டி ரொம்ப அபாரமா இல்ல இம்ப்ரூவ் ஆச்சா இல்ல வந்து ஒரு அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் இல்லையே. அவன் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்தோடனே இம்பாக்ட்லாம் கிடையாது அவன்கிட்ட. ஏன்னா அவனும் அந்த புது என்விரான்மெண்ட் புது ரோல் அதுவும் நம்ம புது சிஸ்டம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு. இவன் வந்து இன்சர்ட் ஆறானா அது வேற. இவனை வச்சுதான் வந்து சிஸ்டமே பில்ட் பண்ணானுங்க அந்த டைம்ல. இவனும் இஎஸ்ஆர் வச்சு பண்ணதுனால அவன் வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல எனக்கெல்லாம் பெரிய கன்வின்சிங்காலாம் இல்லை. எனக்கு ஆஃப் த பால் நல்லா பண்ணிட்டு இருந்தான் ஓகே. பட் ஆன் த பால்ல பெருசா பண்ணல. நான் வந்து அவங்ககிட்ட அவனை பெர்மனன்ட் டீல சைன் பண்ணுவாங்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. அவன் பண்ணணுங்கிறது. ஸோ அந்த ஃபாலோயிங் சம்மர் ஸோ வந்து ஓகே அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் த பால் நல்லா பண்றான் நல்ல ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. பட்
நல்லா பண்ணா. ப்ளஸ் அந்த அந்த டைம்ல நமக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்ல. 8வது முடிச்சுட்டு நீ என்னன்னு வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியும், உன்னால என்னன்னு காட்ட முடியும், என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு மேடிசனும் சொல்லிட்டு. வந்து நம்ம நல்லா வாங்க முடியல அந்த டைம்ல. பிகாஸ் ஆமா. அவனுமே வந்து லெஸ்டர்ல அப்பதான் செம சீசன் அவனுங்க. ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 21-22 ஒரே ஸ்டாண்டர்ட் தான். இதே ஒரே சிஸ்டம் தான் நம்ம ட்ரை பண்ணது. ஸோ இது வந்து 21-22. யா, தேர்ட் சீசன். இது வந்து செகண்ட் ஃபுல் சீசன் ஆஃப் ஆர்டெட்டா. அவர் ஆக்சுவல் தேர்ட் சீசன். நம்ம எங்க முடிச்சோம்? 5வது முடிச்சோம் இந்த சீசன்ல, கரெக்டா? கடைசி நாள் எண்டில் வந்துட்டு ஒரு இதுவாகும். அது பேர் என்னது, ஒரு ட்ராப் ஆஃப், பயங்கர ட்ராப் ஆஃப் ஆகும், சரியான கொலாப்ஸ் ஆகும். அந்த கொலாப்ஸ் ஆகிறப்ப வேற வந்து சொல்லுவாங்க, காண்டே 6 மாசத்துல வந்துட்டு ஆட்டிட்டான், இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜருக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜருக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இது. கரெக்ட். ஆமா, 2 பாயிண்ட்ல தான் விடுவானா அது ஆமா, விட்டதுமே 2 பாயிண்ட் விடுவோம். ஆனா சம மொக்க 3 months செம அடி வாங்குவோம் ஆக்சுவலா. இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல சமத்தையே வாங்குவோம். ஸோ பட் அது இன்ஜுரிஸும் வச்சுக்கலாமே. டியர்னி இன்ஜுரி இருப்பான். ஐ திங்க் வந்து அபோமியாங் தூக்கி இருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்குவாட் அவுட் அந்த சீசன். ஜனவரியோட தூக்கி. ஆமா லக்கசட் தான் ஓடுவான். லக்கசத்தா இருப்பான். ஸோ இது வந்து நம்ம ஏன்னா அந்த சீசன் தான் வந்து ஆல் ஆர் நத்திங்ல வரும்ல. அந்த சீசன்ல தான் வந்துட்டு அவன் வந்து நடுவில் கரெக்டாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் முடியிறப்ப அவன் கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஜாஷ் கிட்டியும் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தான் இஷ்யூஸ், ஜாஷ் கிட்டியும் எடி கிட்டியும் இந்த மாதிரிலாம் தான் இஷ்யூஸ். இவன் ஒரு கேப்டனாக வந்து ஒரு கல்ச்சர் செட் பண்ணுறப்போ இவன் வந்துட்டு அந்த ஒரு இதில் வரமாட்டான். அவன் சொல்லவே செய்வான். ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடையாது, பல இன்ஸ்டன்ஸ்னு வேற சொல்லுவான் அந்த இடத்துல ஒரு இதில் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த பாயிண்ட்ல இவன் வந்துட்டான். இப்போ இந்த இதில் விளையாடுறப்போ அந்த பேக் 3-ஐ டிச் பண்ணிட்டோம் கரெக்டாக. இந்த பாயிண்ட்ல பேக் 3-ஐ டிச் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதே ஒரு 4-2-3-1 தான் பண்ணோம். 4-3-3 கூட பண்ணல, இப்போ 4-2-3-1 தான் பண்ணோம். ஸோ இப்போ இதை பத்தி பேசுவோம். இது இங்கே தான் வந்து எனக்கு வந்துட்டு ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், ஒரு மாதிரி அழுக்கா இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றாங்கிறது அந்த இந்த பாயிண்ட்ல இம்ப்ரூவ் ஆக. ஏன்னா இப்போ இதுக்கு முந்தின சீசன் நீ சொன்ன அந்த 1-0 சிட்டி மேட்ச் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஆக்சுவலாக அந்த டிஃபைன் பிளேயிங் பேட்டர்ன்ஸ்லாம் கரெக்டாக இருந்து ஏதோ நடக்குது அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த சீசனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு கான்ஃபிடன்ஸ்னு பார்த்தா. பட் இந்த சீசனில் என்ன ஆச்சு ஆக்சுவலாக, எப்படி விளையாடணும், என்ன பண்ணினோம்? இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நம்ம வந்து தோத்தோம். 20வது இருந்தோம். ஸ்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இருந்தானுங்க. அதெல்லாம் கொடூர காலம் சொல்ல விரும்புகிறேன் இந்த கட்டத்தில். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கும். அதெல்லாம் செம கொடூரம். ஒரு 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 1.5 மாசம் 20th இருப்போமா. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரென்ஃபோர்ட் கூட தோப்போம். அது பயங்கர கோவிட்ல அடி வாங்கியிருப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்குவாட்ல. பலோகன்லாம் ஆடுவான். ஆடினது கூட பரவாயில்ல. அதுதான் பிரென்ஃபோர்டோட ரிட்டர்ன் நினைக்கிறேன் பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரியாவும் இருக்கும். 2-0 என்னமோ தோப்போம் நினைக்கிறேன். மேட்ச் முடிச்சிட்டு கேரி நெவலும் கேரகரும் டான்ஸ் ஆடுவானுங்க. நாங்கள் we are happy for Brentford. நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த இது பேர் என்னது, லெனோ கோலியா இருப்பான், ரெனோ ராம்ஸ்டேலா. அவனை கார்னர்ல கூட அமுக்கி விட்டுருவானுங்க மொத்தமா. ஆமா லெனோ தான் இருப்பான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். அப்புறம் தான் ராம்ஸ்டேல் வருவான் உள்ள, அவனை வாங்கினதுக்கு அப்புறம். அதுதான் பிரென்ஃபோர்டு செல்சி சிட்டி முதல் 3 மேட்ச் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆமா, சிட்டி ஃபைனல்ல செல்சி 2-0 ஒரு 9 கோல் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் 20th இருப்போம். ஸோ இப்படி இருந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபிட்டா வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் டோமியாசு டெட்லைன்ல வாங்கணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் டோமியாசு டெட்லைன். அப்புறம் வந்து அவனோட ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டான். பென் வைட் வாங்கினா டோமியாசு பென் வைட் அப்ப சென்டர் பேக் ஆடிட்டு இருந்தான். கரெக்ட். ஆமா, ரைட் ஆர்சிபி ஆடிட்டு இருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் டவாரஸ். ஓகே, இந்த லெஃப்ட் அவனோட கிளாரிட்டி என்னன்னா இந்த சீசன் வந்து லெஃப்ட் சைடு அட்டாக் பண்ணலாம் டவாரஸ். அதனால டவாரஸ் வாங்கினோம். ஓகே, டியர்னிக்கு பேக்கப் பண்றதுக்கு அந்த மாதிரி தான் வாங்கினோம் அவனை. பட் அவனும் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. பட் டீசெண்டா பண்ணான் அந்த சீசன். ஓகேஷா பண்ணான். ஸோ இதுதான் வந்து செட்டப். இஎஸ்ஆர் வந்து மோஸ்டா வந்து மார்டினெல்லிக்கு ரொட்டேட் தான் பண்ணாங்க. பிகாஸ் ஓடிகார்டு வந்து அவன் ஸ்டாம்ப் பண்ணிட்டான் இந்த நம்பர் 10 ரோல. ஸோ அவன் வந்து அந்த சீசன் பயங்கர டாமினேட் பண்ணான் ஓடிகார்டு. நீங்க பாத்துட்டீங்கன்னா வந்து நிறைய பால்ஸ், த்ரூ பால்ஸ் இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி பயங்கர இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் இந்த செட்டப்னால இந்த லெஃப்ட் விங்ல நல்லா பண்ணி மார்டினெல்லியுமே நல்லா கோல் கிட்ட வந்து அது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஆனன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ முந்தின சீசன் கம்பேர் பண்ணப்போ ஸோ அது வந்து பால் ப்ரோக்ரஷன்ல இருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு. ரைட் ஹேண்ட் சைடு இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால வந்து ஓடிகார்ட் சாக்காக்கெல்லாம் வந்து பால்ஸ் நிறைய வந்து குட், அதாவது பாஸ் கம்ப்ளீஷன் அதிகமாச்சு. அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா பாஸ் கம்ப்ளீஷன் வந்து 77% ஓவர் த சீசன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 14th or 15th
இப்போ வந்து I ஆமா think 77 ரொம்ப மோசமாச்சு. நீ சாதாரணமா பாஸ் போட்டாலே உனக்கு வந்து அது ஒரு 85%ங்கிறது ஒரு மினிமம் 85 to 90ங்கிறது ஒரு பேசிக் பேராமீட்டர் மாதிரி ஆயிடும்ல ஒரு பிளேயருக்கு. நீ வந்து பாஸ் போடுறேன்னா வந்து உனக்கு சக்ஸஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ 90 தாண்டது தான் நீ வந்து ரிஸ்கி பாஸ் போடுற. அது ஃபெயில் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் ஃபெயில் ஆகி 77%ல இருக்குன்னா நீ மொத்தமாக நீ பண்ணுறது எல்லாமே அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு மொக்கையாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அந்த இடத்துல. கரெக்ட். அதுதான். ஸோ அப்படி இருந்த டீம் வந்து இவனை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த சீசன் வந்து ஐ திங்க் ஒரு 86 87% வந்து பாஸ் கம்ப்ளீஷன் இருந்தது பில்டப்லேருந்து எல்லாமே. ஸோ அது வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. அது பயங்கர என்கரேஜ்மெண்ட். அவன் 5th முடிச்சாலுமே அந்த சீசன் ஓகே ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தோம். இந்த குவாலிட்டி ஆஃப் பிளே, இந்த பேட்டர்ன்ஸு. ஓகே ஆர்சனல்னாலே இப்படி தான் விளையாடுவாங்க, பில்டப் 3ல பில்டப் பண்ணுவாங்க, அப்புறம் டோமியாசோ இந்த மாதிரி வந்து லெஃப்ட் விங்கில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஓவர்லாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருந்தது, கொண்டு வந்துட்டான். இதுதான் இப்படி தான் ப்ளூ பிரிண்ட். பட் இதுதான் வந்து நீங்க முக்கியமா சாரி டு கட் யூ ஆஃப், முக்கியமா நோட் பண்ண வேண்டியதுன்னா இப்போ நம்ம ரைட் சைடு என்னன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்வீட்ல கூட இருந்தது டீம்ஸ் எப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் பார்த்தா எல்லாமே ரைட் சைடில் போகிற மாதிரி இருந்தது. இந்த ரைட் சைடுங்கிறது நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணினது ரைட் சைட்லேயே ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஆக்சுவலாக லெஃப்ட்ல இருந்து தான் வருவோம். அந்த லெஃப்ட் முடிஞ்சு ஒரு மாதிரி பேலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு டாமினன்ட் டீம் ஆனோம். சொல்லு ஆகாஷ். அவ்வளோதான். நீ என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான், ரோஹித் சர்மா டக்கில் தான் அவுட் ஆயிருக்கான். ஓகே அப்படியா? சரி இப்படி இந்த மேட்ச் காலி தான் சொல்லிக்க வேண்டியதான். ஓகே ஸோ இது வந்து அவ்வளோதான். இந்த டீம் வந்து அபமேயங் போனதுக்கப்புறம் கோல்ஸ் வரல. பட் சாக்கா, மார்டினெல்லி கிட்ட, இஎஸ்ஆர் கிட்ட வந்தது ஓரளவுக்கு இருந்த வரைக்கும். பெப்பே ஒரு கட்டத்தில் 10-9 ஆடுவான். அவனை கஷ்டப்பட்டு அவன்லாம் ஆட வைப்பானுங்க ஒரு சப்ல எல்லாம் வந்து. ஏன்னா லக்கசெட் வந்து பர்ன் அவுட் ஆயிடுவான். அதனால வந்து ஃபுல்லா 60 நிமிஷத்துக்கு மேல ஆட முடியாது அவனால. இந்த ஓடி கீடி எல்லாம் செய்ய முடியாது அவனால. ஆமா. ஸோ அதனால வந்துட்டு பெப்பேவுமே ஆடுவான். ஸோ இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி இன்ஜூர்டாகவும் இருந்தான். டியர்னி பாதி நாள் இன்ஜுரியில இருந்தான். இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த ஒரு லாங் டர்மா வந்து ஒரு இந்த சீசன்ல தான் ஹைட் பண்ணுவான், அந்த இன்ஜுரியை ஹைட் பண்ணுவான். இங்க இருந்து அந்த லாங் டர்ம் இன்ஜுரி வரதுக்குமே ஸ்டார்ட் ஆச்சு அவனுக்கு. ஆமா, அவன் ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருந்தது. பார்ட்டிக்குமே வந்து அதோட ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 months இந்த ட்ரிக்கி பீரியட்லயே அவன் ரெண்டு டைம் உட்காருவான். ஞாபகம் இருக்கு ஸ்பர்ஸ் கேம்ல வந்து கட்டிட்டு இருப்பான், நீ போ ஓடு அப்படிமா. எனக்குலாம் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு. ஐயோ. பட் ஆனால் இது பாசிட்டிவான சீசன் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே இது வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்லையும் சரி, ஆன் த பிட்ச்லையும் ஓகே இப்படிதான் வந்து விளையாட போறோங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கு அடுத்த விண்டோவே சம விண்டோ தான். அந்த ஜெசூஸ் விண்டோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த பாயிண்ட்ல வந்து இந்த சீசன் வந்து நம்ம வந்து 21-22 5th ஃபினிஷ் பண்றோம். 5th ஃபினிஷ் பண்றப்ப எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அடுத்த சீசன் ஏதாவது பண்ண முடியும்னு. கரெக்டா அதுல தான் வந்து ஒரு சில நல்ல மூவ்ஸ் பண்றோம் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல நீ சொல்ற மாதிரி. கரெக்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தலை பேக் லோன்ல இருந்து சலீபா வந்துடுவான். லோன்லேருந்து வருவான். வந்தோடனே வந்து அவனை ஆர்சிபி போட்டு ஒயிட்டை மூவ் பண்ணிவிடுவான். இந்த மூவ் வந்து ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் வந்து ஓகே பென் ஒயிட் வந்து பால் கேரிங் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து அவனால் ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக நான் இது பண்ண முடியுமான்னா எனக்கு அப்போ ஐடியா கிடையாது. பட் சலீபா வந்தோன்னா இது வந்து பயங்கரமான பேக் லைன் ஆக்சுவலாக அந்த டைமில். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் பெருசாக கன்சீட் பண்ணவே இல்லை. இங்கே தான் வந்து செம ப்ளூ பிரிண்ட். நம்ம வந்து ஆர்டெட்டாவோட ஒரிஜினல் சிஸ்டம் இப்படி தான் இப்படி தான் ஆட போகிறோங்கிறது தெரிஞ்ச சீசன் சொல்லப்போனால். ஓகே வித் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். இந்த ஹெசூஸ் வந்து பிரீமியர் லீக் வின்னர், ஜின்செங்கோ பிரீமியர் லீக் வின் பண்ணான். ஸோ அவங்களை கூட்டு வந்ததுலேயே ஒரு புது டைனமிசமாக இருந்தது. ஓகே இப்படி தான் வந்து புது ஆர்சனல்னு சொல்லலாமே, எல்லாத்தையும் மூவ் அவுட் பண்ணிட்டு இப்படி தான் ஆடுறோம் அப்படிங்கிறது ஒரு இப்படி தான் ஆடுவோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அவ்வளோதான். இந்த சீசன் வந்து எக்ஸ்ட்ராடனரி சீசன், யாருமே எதிர்பார்க்கல. மோர் ஓவர் பார்ட்டிலாம் மோஸ்ட்லி ஃபிட்டாகவும் இருப்பான் அந்த சீசன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 75-80% ஆஃப் தி கேம்ஸ் ஃபிட்டாக இருப்பான். எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேம் அந்த சீசன். அந்த ஒரே ஒரு இன்ஜுரி என்னன்னா அந்த இவன் இங்கே உட்காருவான்னு நினைக்கிறேன், சலீபா உட்காருவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பார்ட்ல சலீபா உட்காருவான் செகண்ட் ஹாஃப் சீசன்ல வந்து. அப்புறம் தான் வீல் டீரெயில். அந்த சீசன் தான் ஹோல்டிங் ஆடுவான். ஹோல்டிங் ஆடிட்டு இந்த கன்சலேஷன் கோல் வச்சு கண்ணெல்லாம் அடிப்பான். ஸோ கண்ணடிப்பான். ஆமாம் தமாட்டி வாங்குவோம் அந்த சீசனு. ஸோ இதுதான் வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து பண்ணோம். ஜின்செங்கோ, ஹெசூஸ் இவனெல்லாம் வாங்கிட்டு அது ஒரு நல்ல செட்டப்பாக இருந்தது. இதுதான் வந்து பெப்போட சிஸ்டம், பெப்போட வின் பண்ண சிஸ்டம் சொல்லலாமா. அது 2017-2018 ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் வின் பண்ணப்போ இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவான்.
ஃபெர்னாண்டினியோ, ஜின்செங்கோ, டெல்ஃப், ஃபேபியன் டெல்ஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ண சிஸ்டம் தான் இது. இந்த இதில் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா இந்த பாக்ஸ் ப்ரெசன்ஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு முந்தின சீசன் பாக்ஸ் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தது. நான் டபுள் பிவோட் ஆடிட்டு இருப்போம். பெருசாக பாக்ஸ் ப்ரெசன்ஸ் செகண்ட் ஹாஃப் சீசனில் இருக்காது. இப்போ இதுல ஜாக்காவோட ரோல் வந்து ஓவரால் நம்ம இப்போ கடந்த 3 சீசன்ல பாக்குறப்போ ஒரு மாதிரி அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து பிவட்ல இருக்கிற 2 பேர்ல ஒருத்தராக தான் இருந்தான். ஸோ அவனுடைய அந்த ரோலுமே வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருந்து. இந்த சீசன்ல எல்லாருமே வந்து ஒரு வேற மாதிரியான ஜாக்காவை பார்த்தாங்க ஆக்சுவலா. ஏன்னா அந்த பாயிண்ட்ல தான் நிறைய இஷ்யூஸும் ஓடிட்டு இருந்தது. ஜாக்காவால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கற அளவுக்கு வந்து மாறிச்சு இந்த அவனுடைய அந்த பெர்செப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து மக்கள் கிடையால மாறிச்சு. இந்த சீசன்ல ஜாக்காவோட ரோல் எப்படி மாறிச்சு, என்ன ஆச்சு ஆக்சுவலா? அதான் இப்போ வந்து அவனை வாங்கினப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வெங்கர் சொல்லியிருப்பான் இஸ் அ பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் அப்படின்ட்டு. இஸ் அ குட் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர், அவங்ககிட்ட அந்த பாக்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் வாங்கினோடனே. பட் ஆனால் வந்து இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து அவனை வந்து இந்த ரோலில் விளையாடவே விடல ஒரு கட்டம் வரைக்குமே. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜின்செங்கோக்கு முன்னாடி இதுக்கு முந்தின விண்டோ பார்த்தீங்கன்னா டியர்னி, டவாரஸ் 2 பேர்த்தினாலையும் இந்த ரோல் பண்ணவே முடியல. அப்படின்னா என்னன்னா அந்த ஜாக்கா தான் இங்க இந்த ரோல்ல இருப்பான். அப்ப அந்த அவன் வந்து எந்த அளவுக்கு பின்னாடி பில்டப்ல இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு, வல்லரபிலிட்டிஸ் இருந்தது. அவன் வந்து அந்த ஏன்னா பிரஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா அவன் சில டைம் பால் லூஸ் பண்ணுவான், இல்லாட்டி கட்டத்துல வந்து இங்க இருப்பான் வாங்குவான். ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் அந்த இடத்துல கண்ட்ரோல் மிஸ் பண்ணுவான் சில வாட்டி. ஸோ அவனோட குவாலிட்டி என்னன்னா பாக்ஸில் வந்து ஓகே இந்த இடத்துல வந்து இவனால இந்த ஒரு பாஸ் போட முடியும், மார்டினெல்லிக்கு பாஸ் போட முடியும், இல்லாட்டி இந்த பில்டப் ஃபேஸில் வந்து அவன் கரெக்டாக டேக் கேர் பண்ணிப்பான். இந்த பில்டப் ஃபேஸில் பார்ட்டி பண்ணானா இங்கே வந்து அவனோட பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற முடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து பாக்ஸில் பாக்ஸ் ப்ரெசன்ஸ், கோல்ஸ், அதே மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. முன்னாடிலாம் ஹெசூஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 கேம்ஸ் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். இப்போ ஜாக்கா வந்ததுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் பாக்ஸ் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்தது, கோல்ஸ் வர்றது எல்லாமே பண்ணுறது. ஸோ இது வந்து ஜாக்காவோட எக்ஸ்ட்ராடனரி சீசன். பார்ட்டியுமே நல்ல சீசன் ஆக்சுவலாக. அவன் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரெனவுண்ட் 6 ஆனது வந்து அந்த சீசன் தான், இன்ஜுரி இல்லாமல். அது மெயின் ரீசன் வந்து ஜின்செங்கோ தான் சொல்லலாம். இந்த யூனிக் ப்ரொஃபைல் அண்ட் வந்து ஹெசூஸோட ப்ரெஸ்ஸிங், இது ரெண்டுமே டைனமிசம் மாத்துச்சு நம்மளோட. ஓகே இப்படிதான் ஆர்சனலை பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சது வந்து இந்த சீசன் தான் சொல்ல போனா. ஏன்னா அது வரைக்குமே நம்ம ஒன்றும் பெருசா பண்ணல. இப்போ ஃபிஃப்த் முடிச்சோம், ஆஸ் யூஷுவல் ஒரு மாதிரி ஓகே ஒரு மாதிரி ட்ரை சீசன் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா தான் ஐ திங்க் வந்து ஓகே இது இவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணோங்கிறது கொஞ்சம் சில டீம்ஸ்க்கு. அது அப்பவும் வந்து பிக் சிக்ஸ்க்கு கிடையாது நினைக்கிறேன். சரி லிவர்பூல் நம்ம கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஓகே இது வந்து ஓகே இவங்க கிட்ட ஏதோ இருக்கு, மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம 3-1 ஜெயிப்போம் நினைக்கிறேன், 3-2 அப்போதான் உங்களுக்கு தெரியும். அப்பவுமே சிட்டி கூட நம்மளால ஜெயிக்க முடியல அந்த 2 லெக்குமே. பட் வந்து ஓகே நம்ம அப்பதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், ஓகே நம்ம வந்து ஓகே we are here to compete அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து 20-20 எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் இப்போ வந்து இந்த செட்டப் வந்து ஹெசூஸ், ஜின்செங்கோ அங்க நல்லா பண்ணாங்க, இங்க வந்து நல்லா பண்ணல, இல்ல ஒரு அந்த அளவுக்கு அவுட்புட் போடலைன்னா என்ன இருக்குங்கிறதா என்னோட திங்கிங் எப்பவுமே இருக்கும். இப்போ ஹெசூஸ் வந்து இப்போ இன்ஜுரி ப்ரோனா இருக்கான் இல்லையா, இப்போ அதே மாதிரி அப்போ வந்து வாங்கினப்போ இன்ஜுரி ப்ரோனா இருந்திருந்தா இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா அல்டிமேட்லி உனக்கு வந்து இந்த சிஸ்டம் எலீட் சிஸ்டமா இருந்தாலுமே லைக் நம்மளால பெப் வாங்குற அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து வாங்க முடியாது. அது வந்து இப்போ ஒரு டீம்ல வந்து அவன் வந்து ஒரு குண்டோகன், ஒரு பெர்னார்டோ சில்வா, ஒரு கேடிபி, ஒரு இவன் அவன் அப்படி அந்த 5 பேர் போடுறான் அட்டாக்லன்னா நம்மளால அது போட முடியாது. நம்மளால அதுக்கு கீழே இருக்கிற லெவலில் தான் பிளேயர்ஸ் வாங்க முடியுது. அந்த மாதிரி தான் நம்ம வாங்கினோம். ஜின்செங்கோவா இருக்கட்டும், ஹெசூஸா இருக்கட்டும், வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா இந்த சீசன் கண்டிப்பா வந்து நம்ம என்ன ஒரு we finished second, we could have won the league, but inexperience, injury இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு அதில் போகிறதுக்கு. மென்டாலிட்டி எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவங்க 2 பேர் பெரிய ரீசன். இன்கேஸ் அவங்க 2 பேர் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோலாம் வந்திருக்க மாட்டோம், இன்னொரு டாப் 4 ஸ்கிராம்பிளாக தான் இருந்திருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா we were not supposed to finish second that season. It was supposed to be 4th, 3rd 4th. அதுதான் நான் வச்சுட்டு இருந்தேன். ஓகே 3rd 4th முடிப்போம். அது வந்து ஏதோ ஒரு விதத்தினால ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிடுச்சு நம்மளுடைய ப்ரோக்ரஸ், which is good in a way for us. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளவு நாள் நம்ம வந்து இழுத்து வந்து நம்மளால வந்து செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் ஷார்டன் ஆகுது, ரைட்டு. பட் பேட் இன் த சென்ஸ் தட்
ப்ராபப்ளி இந்த போர்டுமே ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. நம்ம வந்து அவங்க அவுட்லே பண்ணுறப்போ ஓகே நம்ம இந்த டைமில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு போடுறப்போ இது டோட்டலாக வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுடுச்சு. அந்த செகண்ட் பொசிஷன் போகணுங்கிறது அடுத்ததும் ஜாஸ்தியாக பண்ணணுங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இவங்க 2 பேரும் வந்து பயங்கர பெரிய ரோல், வெதர் யூ வாண்ட் டு அக்செப்ட் இட் ஆர் நாட், செம்ம பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க 2 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் சீசனில். ஸோ அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது ஆக்சுவலாக. அது உண்மைதான், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது ஓகே, இது வந்து ஒர்க் ஆச்சு நம்மளுக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து பல ஃபேக்டர்ஸ்னால நம்ம வந்து அந்த சீசனில் லீக் ஜெயிக்க முடியல. பட் ஒரு பயங்கர ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிடச்சிச்சு நம்மளுக்கு. இது தாண்டா நம்ம செய்ய போகிறோம், இதுல தான் போக போகிறோம். ஏன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் பிச் டாக்டிக்ஸ்னால நம்ம அந்த சீசனில் வந்து லீகை விட்டோமானா இல்லை, ரைட்டா? இது வந்து ஓவரால் மென்டாலிட்டி, இன்ஜுரிஸ், மென்டாலிட்டி, ஒரு புது டீம். அவங்களுக்கு வந்து அந்த ராம்செல் கூட சொல்லியிருப்பான், we didn't think we would find ourselves in this situation. இது வந்து லீக் அடிக்கிறது வந்து இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அது ஒரு சின்ன டீமுக்கு அது அப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப. நான் அதனால தான் அந்த சீசன் எப்பயுமே நம்ம லீக் அடிப்போம்னு நான் வந்து எனக்கு வந்து தோணவே இல்லை. அந்த லிவர்பூல் கேம் ஜெயிச்சிருந்தோம்னா ப்ராபப்ளி நான் அதான் யோசிச்சிருந்தேன், இந்த கேம் ஜெயிச்சோன்னா ஆன்ஃபீல்டில் ஓகேடா பண்ணலான்டானா ஐ திங்க் வில் ட்ரா 2-2 ஆர் சம்திங் ஆன்ஃபீல்டில். அதுக்கப்புறம் 2 ட்ரா வரும், வெஸ்டாமோட ஒரு ட்ரா, சவுத் ஆம்ப்டனோட ஒரு ட்ரா வரும், அதுலேயே முடிஞ்சிடும் எல்லாமே. பட் ஃபண்டாஸ்டிக் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே ஓகே. அட்டாக்கிங், அக்ரெசிவ் ஃபுட்பால், செம்ம ஃப்ளூயிட் ஃபுட்பால் எல்லாமே வச்சு ஆடுறோம். இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, இதுல என்ன ஃபிளாஸ்னு தெரிஞ்சா என்ன தெரிஞ்சிச்சு, ஏன் இதுல இருந்து நம்ம அடுத்து? ரொம்ப சிம்பிள் தான். ஆஃப் த பால்ல வந்து ஆர்டெட்டா முடிவு பண்ணிட்டான் இந்த சீசனோட. ஓகே, ஆஃப் த பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அவனோட சிட்டி கூட அட்டி வாங்குவான் 4-1 5-1 சம்திங் 4-1 நினைக்கிறேன். அந்த மேட்ச் அவன் முடிவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் நாட் அ வே கோயிங் ஃபார்வர்டுங்கிறது. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், ஓகே இது வந்து இப்படி வச்சு நம்ம லீக் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா. இந்த செட்டப், அதாவது இவ்வளோ ஓப்பனா ஆடி நம்ம கிட்ட அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப அட்டாக்கிங் ஆடி நம்ம. நீ கேப்பபிலிட்டி கிடையாதுன்னா எப்படி சொல்ற? டாக்டிக்கலாவா இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புளா? இல்ல அதான் சொல்றேன், இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸை வச்சு இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த டைப் ஆஃப் ஃபுட்பால் ஆடி ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் கண்டிப்பா. இந்த சிட்டி கேமுக்கு அப்புறம் நான் வந்து நிஜமாவே யோசிச்சேன், ஓகே இப்படி வந்து ஆடி பிரயோஜனம் இல்லை, பேலன்ஸ்டா கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜோசே மோரினியோ ஃபுட்பால் இருக்கு இல்லையா, அந்த செல்சி, அது வந்து என்னதான் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பாலா இருந்தாலும் அது காம்பாக்டா ஆடுவாங்க. டிஃபென்சிவா இருக்கிறப்ப டிஃபென்சிவ், அட்டாக் பண்றப்போ பயங்கர அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஆக்சுவலி கவுண்டர் அட்டாக்னு சொல்ல மாட்டேன், அட்டாக் பண்றப்ப அட்டாக், டிஃபென்சிவா இருக்கிறப்போ 11 in the box அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கான்செப்ட். வந்து இந்த கேம் சிட்டி கேமுக்கு அப்புறம் நான் தாட்ஃபுல்லா இருந்தேன். பட் அது பண்ணுவானான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் அது கார்டியால கீழேருந்து வந்திருக்கேன், அவனுக்கு பயங்கர பிரின்சிபல்ஸ்ல வந்து இதா இருப்பான். பட் அவன் வந்து அதையவே அடுத்த சீசன் சேஞ்ச் பண்ணான் அந்த விண்டோல இருந்து எல்லாத்தையுமே. அதுக்கு முன்னாடி தான் ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஆர்டெட்டா டீம்னா வந்து ஃபிசிக்காலிட்டி, டியூவல்ஸ், நம்ம வந்து டியூவல் வின் பண்ணுறது ஒரு ப்ரையாரிட்டி. நம்ம வந்து மிட்ஃபீல்டில் வந்து அவுட் ரன் ஆகக்கூடாது, ஃபிசிக்கலி அவுட் மசில் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து அதுதான் வந்து நம்ம பேஸாக ஓகே பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக், டியூவல் வின்னிங், செகண்ட் பால் வின் பண்ணணும், ஃபிசிக்கலி வந்து ஃபுல்லி இதுவாக இருக்கணும், ஓபியில் விடவே கூடாது, நம்மளுடைய சான்ஸ் கிரியேஷன் இப்படி வரும். இது இப்போ நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த 22-23 பீரியடில் நம்ம இவ்வளவு வந்து டியூவல்ஸ் மேலே இவ்வளவு ஃபிசிக்காலிட்டி மேலே இவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருந்தோமா? எனக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக. இல்லை 22-23ல அதான் சொல்கிறேன், 22-23ல அது ஃபோக்கஸே கிடையாது. இப்போ என்னன்னா வந்து ஆர்டெட்டா என்ன நினச்சான்னா, ஓகே சிட்டி மாதிரி ஃப்ளூயிடாக ஆடுறோம், அவுட் ஸ்கோர் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச சிட்டி கேமுக்கு அப்புறம் ப்ராபப்ளி அந்த ஒரு மாதிரி ரஃப் பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த 2-2 ட்ராஸ், அந்த மாதிரி கோல்ஸை கன்சீட் பண்ணுவோம் நிறைய இந்த பீரியட்ல. வெஸ்டாம் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராலாம் பண்ணுவோம். ஸோ அது அந்த டைம்ல தான் அவனுக்கு யோசிச்சிருக்கோம், ஓகே வி நீட் டு ஆஃப் த பால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், டிஃபென்சிவா சாலிடா இருக்கணும், அப்புறம் நம்ம கோல்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவன் தாட் ப்ராசஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு இவனுக்கு பண்ண விண்டோ தான் வந்து இந்த விண்டோ.